வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு டிராவல் vlog. எங்க போனோம்னு பார்த்தீங்கன்னா, மணலார் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் போனோம். இந்த இடத்த பத்தி நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எங்க இருக்குன்னா, தமிழ்நாடு, கேரளா பார்டர்ல, அதாவது தென்காசிக்கு பக்கத்துல தான் இருக்குது. குற்றாலம் போறவங்க கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்ளோ ஒரு சூப்பரான பிளேஸ் இது. முக்கியமா ட்ரெக்கிங் லவர்ஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இந்த இடத்த பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னங்கிறத வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரீசென்ட்டா எங்க ஊருக்கு ஒரு திருவிழாக்காக போயிருந்தோம். அது என்ன திருவிழான்னா, சத்திரப்பட்டியில வருஷம் வருஷம் ரொம்ப விமர்சையா நடக்கிற மொளக்கட்டு திருவிழா தான். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் பாருங்க. திருவிழாவ எல்லாம் நல்லா சிறப்பா கொண்டாடி முடிச்சுட்டு, சரி பக்கத்துல எங்கேயாவது ஒரு செம்மையான ஸ்பாட்டுக்கு போலான்ட்டு டிக் பண்ண இடம் தான் இந்த மணலார். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, ராஜபாளையத்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. இந்த மணலார் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ராஜபாளையத்துலருந்து கரெக்ட்டா ஒரு 80 கிலோமீட்டர்ல இருக்கு. 2 ஹார்ஸ்ல ரீச் ஆயிடலாம் அந்த இடத்துக்கு. நாங்க போனது பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15த் போனனால லீவு நாளு. கண்டிப்பா பயங்கரமா கூட்டம் வரும் அப்படிங்கிறனால, வீட்ல அப்படியே தூங்கி எந்திரிக்கவும் காலையில 6 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. ஸோ வழியில ஒரு இடத்துல டீய குடிக்கலான்னு டீய குடிச்சுட்டு, வடைய சாப்பிட்டுட்டு, திரும்ப நம்ம வேன்ல ஏறி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே தென்காசி ரோட புடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போக வேண்டியதான். அப்படியே வழிநெடுக இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே போனோமா, கடையநல்லூர் ஊரும் வந்துருச்சு. பசியும் கூடவே சேர்ந்து வந்துருச்சு. சரி நம்ம இங்க இறங்கி சாப்பிடலான்ட்டு இறங்கி ஒரு ஹோட்டலுக்குள்ளார போயிட்டு, நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க. மறுபடி வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹைவேல இருந்து பிரிஞ்சு ஒரு சின்ன வழியில வண்டி போக ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு சிங்கிள் வேயா இருந்தது. சின்ன சின்ன ஊருங்கள்லாம் இடையில வந்தது. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கூகுள் மேப்ப ஆன் பண்ணிட்டு மணலார், அப்படி இல்லன்னா அச்சன் கோவில், அப்படியும் இல்லன்னா கும்பாவுருட்டி. இந்த 3மே ஒரே இடத்துல தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து தாராளமா கூகுள் மேப்ப நம்பி போகலாம். இங்க ஒரு போர்டு பார்த்தீங்களா? அச்சன் கோவில் 21 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்ப நம்ம அந்த ரூட் படி தான் போய்க்கிட்டு இருக்கோம். போற ரோடு எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க தாராளமா உங்க ஓன் வெஹிக்கிள் கூட எடுத்துட்டு போகலாம். ரைட் சைட்ல பார்த்தா ஏதோ அடவினைனார் டேம்ன்னு ஒண்ணு இருக்கு. அது ரைட்ல போது. ஆனா நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் போறோம். நம்ம இப்போ இங்க ஒரு சின்ன ஹில்ஸ்ல ஏறணும். அத இப்போ ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம. பக்கமா வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து தமிழ்நாடு பார்டர். செக் போஸ்ட்க்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து கேரளா பார்டர். ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிற செக் போஸ்ட் இது. இந்த போர்டு பாருங்க. கும்பாவுருட்டி வாட்டர் ஃபால்ஸ் 7 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம இங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். யானையெல்லாம் போகுன்னு போட்டிருக்கு. பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நம்ம இப்ப போற இடத்துல மொத்தம் 3 வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. ஒண்ணு மணலாறு, ஒண்ணு கும்பாவுருட்டி, இன்னொன்னு விஐபி ஃபால்ஸ். போற வழி ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? ரீச் ஆயிட்டோம். இதுதான் அந்த ஸ்பாட். இப்போ இந்த இடத்துல குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். டீ கடை, பஜ்ஜி கடை அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேயே நீங்க வந்து உங்களுடைய வெஹிக்கலையும் பார்க் பண்ணிடுங்க. இதுக்கு என்ட்ரி ஃபேரா பெரியவங்களுக்கு 20 ருபீஸும், சின்ன குழந்தைங்களுக்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. அது போக நீங்க போற வெஹிக்கிள பொறுத்தும் சார்ஜ் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃபால்ஸ் தான் வந்து மணலாறு. ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? ஸோ இதுக்குள்ளார நீங்க இறங்கி போய் குளிக்கலாம். நாங்க கொஞ்சம் ஏர்லியா வந்துட்டனால யாருமே இல்ல இந்த டைம்ல. ரொம்ப ஃப்ரீயா இருந்தது. இதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து நம்மளோட டிக்கெட் கவுண்டர் அதெல்லாம் இருக்கு. ஸோ டிக்கெட்ட வாங்கிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து ஜாலியா இருக்கலாம். கொஞ்சம் வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்கெல்லாம் இந்த இடத்துலயே குளிச்சுட்டு இருக்கலாம். ரொம்ப சேஃபான இடம் தான். மத்தவங்கலாம் உள்ள போயிட்டு வர வரைக்கும் நீங்க இங்கேயே கூட வெயிட் பண்ணலாம். ஒரு பயமும் இல்ல. தண்ணியும் பெருசா ஆழம் இல்ல அப்படிங்கிறனால, நீங்க தாராளமாவே குளிக்கலாம் இந்த இடத்துல. அடுத்து நம்ம எங்க போறோம்? விஐபி ஃபால்ஸ். வாங்க போலாம். குட்டியா ஒரு கல்லு ஆர்ச் மாரி தெரியுதா? அதுதான் அந்த விஐபி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ். ரொம்பவே கிளீனா வச்சிருக்காங்க இடத்த. எந்த ஒரு சின்ன பொருளுமே நம்ம உள்ள எடுத்துட்டு போக்கூடாது.
ஈவன் ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு டவல் வேணால் எடுத்துகிட்டு போகலாம். நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்குல்ல இடம். பெருசாக கூட்டமே இல்லை. நாங்கள் சீக்கிரமாக போயிட்டனால ஆளே இல்லை. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அப்படியே போகிறோம் பாருங்கள், குட்டீஸும் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து. இந்த மாதிரி குட்டி குட்டியான பாறை வேரெல்லாம் இருக்கும். பார்த்து நடங்க. குழந்தை எல்லாம் வச்சுட்டு நடக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் டீப்பாக அங்கே எதுவுமே இல்லை. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும் நீங்கள். நம்மளோட ரைட் சைடில் எந்த தடுப்புமே இருக்காது. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக போகணும். குழந்தைங்கள பார்த்து வச்சுக்கோங்க. பயப்படுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதெல்லாம் இல்லை. தாராளமாக போகலாம். பட் பி கேர்ஃபுல். இந்த இடத்துல தான் அப்பா போவாங்க. நாங்கள் மட்டும் இல்லை, பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேட்டும் பயங்கர ஆசமாக இருந்தது. நாங்கள் போன டைமில் ஆகஸ்ட்டில் போனோம். நீங்கள் இதே வந்து அக்டோபர் டு மார்ச் தான் வந்து இதுக்கு சீசன் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மந்தில் ட்ரை பண்ணி பார்க்குறோம். வருஷத்தில் எல்லா நாளுமே தண்ணி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்றைக்காவது குற்றாலம் போகிறீங்க, தண்ணி இல்லை, இல்லைனா பை சான்ஸ் ஏதாவது தடை பண்ணிட்டாங்க அப்படின்றவங்க 27 கிலோமீட்டர் தான். டக்குன்னு இந்த இடத்துக்கு வந்துடுங்க. கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிருக்கும் போல். ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருந்தது. நம்மளோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபால்ஸ் போய்கிட்டு இருக்குது. இங்கேருந்து போகிற தண்ணி தான் அந்த மணலார் ஃபால்ஸ் கீழே நம்ம பார்த்தோம்ல, அங்கே போய் இந்த தண்ணி தான் வந்து விழுது. கொஞ்சம் தூரம் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பிளேன் சர்ஃபேஸாகவே இருக்குது. பாறை எதுவும் இல்லாமல் இங்கே கொஞ்சம் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது எங்களுக்கு. நம்ம வேன் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அந்த ஃபால்ஸ்க்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு தோராயமாக 700 மீட்டர்ஸ் நடக்க வேண்டியிருக்கு. அப்படியே காட்டுக்குள்ளார போகிற ஃபீலிங் நல்லா இருக்குது. எதுவும் வந்துடாமல் இருந்தால் சரி. இங்கே பாருங்கள் ஒரு பூச்சி. இது நம்ம குட்டியாக ஒரு ட்ரெயின் பூச்சின்னு சொல்லுவோம்ல, இது அதுலேயே ரொம்ப பெருசாக இருந்தது. எப்படி போகுது பாருங்க. இது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே பழையபடி நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம், வந்துட்டோம். அங்கே பாருங்க தண்ணி ஓடுறது தெரியுதா? ஸோ நம்ம இடத்த ரீச் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். இங்கே உள்ளேயே நிறைய ஃபால்ஸ் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ரீச் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபால்ஸ். எனக்கு இதுவே போதும்ப்பா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றவங்க இங்கேயே உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு சில் அவுட் பண்ணலாம். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் போகிறேன், மேலே ஒரு ஃபால்ஸ் தெரியுதா இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துக்கு நான் நெக்ஸ்ட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறுபடியும் இந்த தண்ணியை க்ராஸ் பண்ணி பழையபடி இதே மாதிரியே கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கணும். இதுதான் செம்மையான ஃபால்ஸு. இது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ஹெவன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். இங்கே பாருங்க, கொஞ்சம் அப்படியே போயிட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்து காமிச்சேன்ல, அந்த ஃபால்ஸ் தான் இது.
எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நல்லா குட்டீஸ் எல்லாம் நீங்க நல்லா ஜாலியா விளையாட விடலாம். அங்க வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கு. நாங்க போன டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபீட் இருந்தது. செக் பண்ணிட்டு தான் உள்ள இறங்குனோம். இங்க இருந்து தெரியுதா? அந்த கீழ நம்ம ஆளுங்கலாம் உட்காந்துருக்காங்களா? ஸோ, இதுதான் அந்த செகண்ட் ஃபால்ஸ். இதுதான் நம்ம கீழ இருந்து பார்த்த அந்த இடம். அங்க தான் நம்ம இப்போ நிக்கிறோம். பசங்கள்லாம் டயர்ட் ஆவாங்கன்னு பார்த்தா, யாருமே டயர்ட் ஆகல. அவ்ளோ ரிலாக்ஸிங்கா இருந்தது இந்த இடம். இப்ப நம்ம சின்னதா இங்க இந்த ஒரு குட்டியா ஒரு ஓடை மாரி போது. இத கிராஸ் பண்ணி தான் போகணும். பார்த்து போங்க, கொஞ்சம் வழுக்குது. இங்கேருந்து இப்போ ஒரு ஃபால்ஸ் தெரியுதா? அதுதான் வந்து இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட்டு. நம்ம இப்ப அங்க தான் போய்க்கிட்டு இருக்கோம். நீங்க இந்த தண்ணீலயே தான் நடந்து போற மாரி இருக்கும். ரொம்பவே கேர்ஃபுல்லா போங்க. செம்மையா தண்ணி விழுந்துகிட்டு இருக்குல்ல? அவ்வளோதான் குளிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா தண்ணி எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பயங்கர குளிரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சரியாயிடுச்சு அந்த குளிரு. ஒன்ஸ் உள்ள இறங்குற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த குளிர் தெரியும். அதுக்கப்புறம் அப்பா நல்லா இருந்தது. நாம தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம்ன்னு பார்த்தா, நம்மளுக்கு முன்னாடியே இங்க ஒரு 4, 5 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நாங்க கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். பசங்கள பெருசா குளிக்க வைக்க முடியல. சரி நம்ம 2ஆவதா பார்த்தோம்ல ஒரு இடம். அங்க போயிட்டு, அங்க கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 1 ஹவர் குளிச்சுட்டு, ரொம்ப ஒரு மாரி மழை வர மாரி ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாதி வழியில நடக்கும்போதே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எதுவும் குடை எடுத்துட்டு போல, எதுவும் எடுத்துட்டு போல. நல்லா நனைஞ்சுட்டே அப்படியே வெளிய வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா. பயங்கர கூட்டமும் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு லீவ் நாள் அப்படிங்கிறனால. அரவுண்ட் ஒரு 1:00லாம் நாங்க வெளியவே வந்துட்டோம். அடுத்து கும்பாவூரட்டியும் அந்த நம்ம பார்க்கிங் வேன் பார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எங்களால முடியல. ஸோ அப்படியே நாங்க திரும்பிட்டோம். குட்டி ஹில்ஸை விட்டு இறங்கவுமே மழை எல்லாம் இல்ல. நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருக்குன்ட்டு. அது என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன். வாங்க. ரிட்டர்ன் ஆகுற வழியில சொக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்ரீ தனலக்ஷ்மி விலாஸ் ஒரு அல்வா கடை. வாங்க அல்வா கடைக்குள்ள போய் பார்க்கலாம். இது ப்ரமோஷனல் வீடியோ கிடையாது. நான் போய் வாங்கி சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்வால எத்தனை வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்ட்டு அல்வாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத அந்த கடையோட ஓனரே சொல்கிறாரு, கேளுங்க. அதாவது அல்வானாலே திருநெல்வேலி மாவட்டம் தான். இது முதல்ல திருநெல்வேலி மாவட்டமா இருந்தது, இப்போ தென்காசி மாவட்டம் ஆயிட்டு. அடுத்து என்னன்னா அல்வால வந்து என்னென்ன வெரைட்டிஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்களா கண்டுபிடிச்சு நிறைய, அதாவது இப்போ பூராமே கெமிக்கல்னு போய்கிட்டு இருக்கனால ரியாலா என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து மக்களுக்கு கொடுக்கணும், கெமிக்கல் இல்லாம கொடுக்கணுன்றக்காண்டி நிறைய அந்த இலையில அல்வா, வாழை இலை அல்வா, ஆப்பிள் அல்வா, இளநீர் அல்வா, இந்த மாதிரி நிறைய பண்றோம். கருப்பட்டி அல்வா, சுகர் இருக்கவங்க இளநீர் அல்வா சாப்பிடுவோம், கருப்பட்டி அல்வா சாப்பிடுவோம், நாட்டு சர்க்கரையில அல்வா, இப்படி கிட்டத்தட்ட 60 வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு வந்து இளநீ அல்வா எப்படின்னா, இளநீ தனி சீனி கிடையாது, தனி தேனு, மார்த்தாண்டம் தேனு, இளநீ, சம்பா கோதுமை பால், சாதிக்காய் பால், 40 நாள் கெட்டு போகாது, கலர் மாறாது, குவாலிட்டியா இருக்கும். நம்மகிட்ட குவாலிட்டியா இருக்கிறதுனால நிறைய வெளியிடத்துல நம்ம தேடி வரோம். ரொம்ப நன்றி. டேஸ்ட் பார்க்குறேன்ற பேரில் எல்லா அல்வாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட்டுட்டு, என்னோடய பர்சனல் ஃபேவரட் அல்வான்னு பார்த்தீங்கன்னா இளநீ அல்வான்னு ஒன்று இருந்தது. செம்ம டேஸ்ட். ஆனால் அது இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேணும்னா ஆர்டரும் பண்ணி வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் இந்த போர்டில் இருக்குது பாருங்கள், பார்த்துக்கோங்க. என் கூட சேர்ந்து மணலாரை சுற்றி பார்த்து ட்ராவல் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.